மாவட்ட மருத்துவமனை இன்றைக்கி அரசு மருத்துவமனைகளிலே மிக பிரமாதமாக நல்ல திட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது காரைக்குடி அரசு மருத்துவமனை. இங்கே மகப்பேறு ஒரு நாளைக்கு 70 பேர் 80 பேர் குழந்தைகள் இங்கே பிறக்கக்கூடிய நிலைமை உண்டாக்கி இருக்கிறது. அந்த அளவிற்கு அந்த மருத்துவமனைக்கு நிறைய வசதிகளை புரட்சித் தலைவி அம்மாவிடத்திலே சொல்லி நான் அன்றைக்கு பெற்றுக் கொடுத்தேன். இன்றைக்கு நான் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில கட்சிகளுக்கு நிறைய நிதிகளை கொடுத்த காரணத்தினால்தான் அன்றைக்கு திட்டங்கள்லாம் நிறைவேறியது. குறிப்பாக 7 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே வந்தது. அதற்கு காரணம் தமிழ்நாடு மட்டும் மண்ணால் செய்ய முடியாது. அந்த மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்றால் அதற்கு இடம் வேண்டும், இடத்துக்கு பொருளாதாரம் வேண்டும், எல்லாம் வேண்டும். ஆனால் அதை செய்து கொடுத்தது இன்றைக்கு இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போல் மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, சாலை வசதிகள், கிராம சாலைகள் நான் போட்டேன் என்று சொன்னேன். ஆனால் மத்திய அரசு கொடுத்த நிதியில் தான் அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்ற சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது. அதை நிறைய செய்து கொடுத்திருக்கின்றோம். குறிப்பாக காரைக்குடி தொகுதி முழுவதும் பேருந்துகள் நிற்கின்ற இடங்களிலே நிழற்குடை நிறைய அமைத்து கொடுத்திருக்கின்றேன். அதேபோல் கலையரங்கங்கள் நிறைய அமைத்து கொடுத்திருக்கின்றேன். இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய பேருந்து வசதி அனைத்து பகுதிகளுக்கும், அந்த பகுதியிலே செல்கின்ற வாகனங்கள் அந்த ஊருக்குள்ளே சென்று திரும்புகின்ற அளவிற்கு மட்டுமல்லாது புதிய வாகனங்களையும் நிறைய ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றேன். குடிநீர் நீர் வசதியை பொறுத்தவரை பற்றாக்குறை இருந்தால் அந்த பகுதியிலே ஆழ்குழாய் அமைத்து 10 ஊராட்சி 8 ஊராட்சி 7 ஊராட்சிகளுக்கு போதுமான அளவிற்கு உள்ள குடிநீர் வசதியை செய்து கொடுத்திருக்கின்றேன். கல்விக்கு 11 உயர்நிலைப் பள்ளி வந்தது. அதில் 7 பள்ளியை எனது தொகுதியிலே காரைக்குடி தொகுதியிலே கொண்டு வந்து சேர்ந்தேன். அதே மாதிரி ஒரே ஒரு பள்ளி தான் மேல்நிலைப் பள்ளி வந்தது, அதையும் கொண்டு வந்து சேர்த்தேன். அப்புறம் ஒரு மேல்நிலைப் பள்ளி வந்தது, அதையும் கொண்டு வந்து சேர்த்தேன். ஆக மேல்நிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளிகள் இங்கே அதிக அளவிற்கு வருவதற்கு காரணமாக இருந்தது அந்த முறைதான். அது மட்டுமல்ல, நான் உருவாக்கிய உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப் பள்ளிகளுக்கு அரசு நிதியிலிருந்து 1,80,00,000 1,75,00,000 1,70,00,000 இப்படி பல்வேறு அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் தீட்டப்பட்டு அந்த கட்டடங்களும் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அரசு பள்ளியிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் காரைக்குடியிலே ராமநாதன் செட்டியார் அரசு பள்ளி, அரியக்குடி அரசு பள்ளி, அனுமந்தக்குடி அரசு பள்ளி, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டான் அரசு உயர்நிலைப்பள்ளி, திருக்கலைக்காடு உயர்நிலைப்பள்ளி, இது போன்ற பள்ளிகளெல்லாம் இன்றைக்கு நம்பர் 1 பள்ளிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக ராமநாதன் செட்டியார், அழகப்பா மாடல் ஹைஸ்கூல் இதெல்லாம் நான் இருக்கின்ற காலத்திலே தான் நிறைய திட்டங்களை அந்த பகுதியில் கொண்டு சேர்க்கின்றோம். ஆக அரசு அறிவித்த சைக்கிளாக இருந்தாலும் சரி, மடிக்கணினி போன்ற திட்டங்களை நிறைய கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றோம். எல்லா மாவட்டத்தை விட நமது மாவட்டத்தில் எனது தொகுதியில் கூடுதலாக நான் அதை வழங்குவதற்கு நான் பர்மிஷன் வாங்கி அதை நான் செய்திருக்கின்றேன். எல்லாம் தேர்தல் நேரத்திலே எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் பேச வேண்டும் என்று நினைத்தேன். நீங்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது உங்கள்கிட்ட நான் தெரியாத மாதிரி இருந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் நான் சொன்னது கால்வாசி கூட இல்லை, சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது.